ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி டீ டைம் ஸ்நாக்ஸு. இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். ரெண்டே பொருள் தான். அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை கொட்டி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கிங்க. அரைச்ச பவுடரை ஒரு கப்பு அளந்து எடுத்துக்குங்க. ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு அதே கப்பால் 3 கப்பு அரிசி மாவு. நீங்கள் எந்த மாவு, பச்சரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவோ இல்லை கடையில் வாங்குகிற அரிசி மாவோ எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம், நல்ல மாவாக. அதில் நல்ல 2 மாவையும் கட்டி இல்லாமல் நல்லா சலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குங்க. கட்டி இருந்ததுனாக்கா நீங்கள் புழியும் போது எண்ணெயில் வெடிக்கும். அதனால் சலித்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு போட்டுக்குங்க. அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கு ப்ளெயின் சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு நல்லா ஃப்ரெஷ் சில்லி பவுடராக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரைச்சி 4 சென்டதெல்லாம் காரம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதில் சில்லி பவுடரை சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக அச்சியில் போட்டால் நல்லா ஸ்மூத்தாக புழிய வர அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது இந்த பிசைஞ்ச மாவை நம்ம ஒரு புழியிற ஒரு அச்சியில் போட்டு, ஓலை பகோடா அச்சி இதில் போட்டு இந்தமாரி ரிப்பன் பகோடா, ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் போட்டு இப்போ எடுத்து நம்ம அந்த அச்சியில் போட்டு நீங்கள் நல்லா புழிங்க. நல்லா அழகாக வரும், கஷ்டம் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும். இதில் நீங்கள் ப்ளெயின் சில்லி பவுட்ருக்கு பதில் காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டணும். மெயினாக வடிகட்டி அதை கூட நீங்கள் மாவில் ஊற்றி பிசைஞ்சி செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். நான் இது சிம்பிளாக செய்யறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இப்போது இதை கொஞ்சமாக எண்ணெயை விட்டு காஞ்சதும், நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி புழிஞ்சிங்கன்னா நல்லா வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரிப்பாக, அதே சமயம் சாஃப்டாகவும் நல்லா ஸ்க்ரிப்பாக ஸ்க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஒரு டீ டைமில் ஒரு 100 கிராம் 50 கிராம் அளவு சாப்பிட்டுட்டு டீயோ காஃபியோ ஏதாவது குடிச்சிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை செஞ்சு நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் வீட்லேயே ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.